ரைட் டு ஸ்பீக் நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாநில தேர்தல் ஆணையம், அதாவது தமிழ்நாடோட மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மே மாதம் 2025 அன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதா ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. உங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்கலாம். என்னன்னா அது 2019ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதோட பதவிக்காலம் முடிவடைந்து கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதியோட அவங்க பதவிக்காலம் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தேர்தல் நடத்தாமல் ஏன் அவங்க காலி பணியிடங்களுக்குள்ள அந்த இதுக்கு இடைத்தேர்தல் நடத்துனாங்க அப்படின்றதான் சந்தேகம் வரும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோக்குள்ள போவோம், வாங்க பார்ப்போம். என்ன அப்படின்னா, அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று நகர்ப்புறம், ஒன்று ஊராட்சி. நகர்ப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மேயர், மாநகராட்சி துணை மேயர், நகராட்சி தலைவர், நகராட்சி துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர்கள், நகராட்சி கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக நடக்கும். அதே மாதிரி ஊராட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய கவுன்சிலர்கள், பேரூராட்சி தலைவர்கள், அப்புறம் ஊராட்சி தலைவர்கள், வார்டு மெம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்கும். இந்த 2 பிரிவாக நடக்கும். ஸோ கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்தது. பிற மிச்சமுள்ள 9 மாவட்டங்களுக்கு அந்த அந்த வரையறை, அதாவது அந்த எல்லை வரையறை போன்ற பிரச்சனைகளின் காரணமாக 21 மாதங்கள் கழித்து அந்த 9 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தினாங்க. ஸோ அந்த 27 மாவட்டங்கள் அந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அந்த 27 மாவட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அந்த அந்த ஊரக உள்ளாட்சியில் இருக்க தலைவர்கள் பதவி காலம் தான் ஜனவரி 5ஓட முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இந்த பாக்கி உள்ள 9 மாவட்டங்களில் உள்ள பதவிகள் இன்னும் கண்டினியூவாக தான் சொல்லலாம். ஸோ அது போக மட்டும் இல்லாமல் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் தற்போது வரை அந்த 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 தேர்தல் தலைவர்கள் வச்சு தான் நடத்திட்டு வர்றாங்க. அதே போல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலையும் ஊரக உள்ளாட்சித்துறையில் இருக்க அனைத்து அமைப்புகளும் செயல்பட்டு வருகின்றதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தோம் என்ன அப்படின்னா, அதாவது அந்த 9 மாவட்டங்கள் லேட்டாக நடந்து முடிந்தது பார்த்தீங்களா, 9 மாவட்டங்கள். அந்த 9 மாவட்டங்களில் செங்கல்பட்டு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், வேலூர், அப்புறம் இந்த மாதிரி 9 மாவட்டங்களை தவிர்த்து பிற மீதமுள்ள 27 மாவட்டங்களோட உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்பட்டு தனி அலுவலர்கள் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் இனிமேல் செயல்படுற மாதிரி அரசாணை வெளியிட்டு அதன்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான். ஸோ ஏன் அவங்க 2000 அதாவது ஏன் அவங்களால, அதாவது தமிழக அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கதா செய்தித்தாள்களில் வருது. என்ன அப்படின்னா, ஏன் அவங்க இப்போ ஜனவரி 5ஓட முடிவு பெற்ற அந்த 27 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலே நடத்தக்கூடாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் பரவலாக பேசப்படுது அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் தெரியும், ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் அல்லது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே மாநகராட்சிகளோட சுற்றி இருக்க சில பகுதிகளை மாநகராட்சியோட இணைச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வார்டு கவுன்சிலராக மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த வரையறை இன்னும் முழுமையடையலை. அதாவது ஊராட்சிகளாக இருந்த பகுதிகள் அந்தந்த மாநகராட்சி வார்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வரையறை இன்னும் முழுமையடையலை. அதனால தேர்தலை ஊரக உள்ளாட்சி தேர்தல், அந்த தேர்தலை இந்த 27 மாவட்டங்களுக்கு, அதாவது 2026 நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கா சொல்லப்படுது. ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இதுதாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த தனி அலுவலர்களை நியமிச்சாங்க. பிடிஓ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ட்ரோலில் இந்த ஊரக உள்ளாட்சித்துறை இனிமேல் இயங்குற மாதிரி அரசு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் உள்ள 9,000 சம்திங், அப்புறம் 300 சம்திங் அந்த ஊராட்சி, அந்த நகராட்சி, அதுக்கெல்லாம் தனி அலுவலரை நியமித்து இனிமேல் அதன் கீழே செயல்படும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலியாக உள்ள சென்னையில் இருக்க 4 வார்டு கவுன்சிலர், அப்புறம் மீதமுள்ள 315 காலி பணியிடங்களுக்கு இடைத்தேர்தல் மே மாதம் நடைபெற இருப்பதாக தமிழக தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதற்கான முன்னறிவிப்பு ஏப்ரல் கடைசி, இது மார்ச் மாதம் ஏப்ரல் வீக்கில் அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் இந்த தகவல். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் கிளியர் பண்ணி தரோம். தேங்க்யூ.